நான் ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழில் எடுத்தாலே நிறைய பேர் வந்து எடுத்தோடனே மைண்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு யுவன், ரஹ்மான், ஹாரிஸு, விஜய் ஆண்டனி, அனிருத்து கூட அடிக்கடி வந்து மைண்டுக்கு வந்துடுவார். இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான மியூசிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டாலும் என்கிட்ட கேட்டால் நான் வந்து டக்குன்னு ஒரு யுவன் பாட்டோ, ஒரு ரஹ்மான் பாட்டோ, ஒரு ஹாரிஸ் பாட்டோ இந்த மாதிரியே தான் நான் வந்து சொல்லுவேன். புதுசாக எதனா வந்து இயர்ஃபோன் வாங்கினேன்னா பாட்டு எதனா போட்டு கேட்கணுன்னா அங்கேயுமே வந்து ஹாரிஸ் பாட்டு தான் வந்து போட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் இருக்கும். இப்படி வந்து சுற்றி சுற்றி ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு எப்போவுமே. அப்படிலாம் இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து யோசிப்பேன், ஏய் ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, ஜிவி பிரகாஷ் ஏன் ஆமாம் ஜிவி பிரகாஷ் பாட்டு எதனா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 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 பாட்டு வந்து அப்படி உருவாகும், ஜிவி பிரகாஷ் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு. அது ஒரு சைடு அப்படியே போக 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 அது ஒரு மாதிரி பயங்கரமாகிட்டே போகும். சரி, ஒரு மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக யார் பண்ணுறான்னு கேட்டால் நம்மளுக்கு ஏன் ஜிவி பிரகாஷோட பேரே ஏன் எனக்கு மைண்டுக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எனக்கே என்ன வந்து சில சமயம் பிடிக்காமல் போயிடும். இப்போயுமே வந்து ஒரு பெரிய ஸ்டார் படம் வருது, அது அனிருத் இல்லை அப்படின்னா எல்லாரும் ஜிவி பிரகாஷ் கிட்ட தான் போகிறாங்க. ஸ்டில் அவர் வந்து ரிலவெண்ட்டாக பாட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு இப்போ வந்து பண்ணுறாரு, ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு. பராசக்தியில் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு யூத்தில் கூட சில பாட்டெலாம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருச்சு தான். பட்டு இந்த பழைய அழகமாக சொல்கிறான், பழைய பழைய ஜிவி பிரகாஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, என்ன ஆள், என்ன மனுஷன் அந்த ஆள், எப்பா 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 அவர் இது பழைய பாட்டு அன்றைக்கி தெரியாமல் என்ன ஆச்சு, காரில் வந்து ஓட்டிகிட்டு படத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து நல்லா மழை வேறு, நம்ம மழைனாலே வேறு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி எதனா பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ் எதனா கேட்போம், சும்மா அந்த பேக்ரவுண்ட் ஜாஸ், அந்த ரெயின் ஜாஸ் அப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் கேட்குறதுக்கு பிடிக்கும். ஸோ அதை போட்டு உட்காந்து அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சரி எதனா தமிழ் பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சுக்குள் பெய்திடும் போட்டேன். ஆஸ் ஆல்வேஸ் பயங்கரமாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. நான் அந்த ஓவரால் ஷஃபிளில் போட்டிருந்ததுனால அடுத்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆச்சு. அங்கே தான் வந்து பூக்கள் பூக்கும் தருணம் வந்து ப்ளே ஆச்சு. நான் ஓகே அது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறேன். இவ்வளோ நாள் கேட்டதுக்கும் இப்போ கேட்குறதுக்கும் வந்து ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து மியூசிக்காகவே நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக தெரிஞ்சுது. லிரிக்ஸ் வந்து அதை சொல்லவே வேணாம், அது நிறைய இருக்குது. லிரிக்ஸ் நாமத்துக்குமார் தான் எழுதியிருப்பார். லிரிக்ஸ் வந்து அது ஒரு வேறு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. இதை நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் அதான் ஜிவி பிரகாஷே நான் அடிக்கடி அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன், இவரை நம்ம கவனிக்காமே விட்டோமே, கவனிக்கவே இல்லையே அப்படின்னு. ஏன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க ஜிவி பிரகாஷுக்கு, ஆனால் ஒரு யுவன் மாதிரியோ, ஒரு ரஹ்மான் மாதிரியோ, ஒரு ஹாரிஸ் மாதிரியோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹை பாயிண்ட் இருந்திருக்கும்ல, பீக், அவங்க கெரியரோட பீக்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து அந்த பீக்கில் இருக்கார், அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி எந்த டைமுமே வந்ததே இல்லை. அவர் எப்போவுமே வந்து சூப்பராகவே அழகாகவே பண்ணிட்டே இருக்கார் இப்போ வரைக்குமே. எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட் லெவல்லே இருக்கார். அவரோட ஃபேன் பேஸுமே அதே மாதிரி ஒரு மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு சூப்பரான மேட்ரா. அதான் வந்து இந்த பாட்டு வந்து கேட்கும்போது என்னடா பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல இந்த ஆள் அப்படின்ற மாதிரி ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அதே உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ஒரே ஊறி போய், அந்த பாட்டு வேறு 6 நிமிஷம் பாட்டு வேறு, நம்மளுக்கு வேறு அந்த பெரிய பாடல்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அதை கேட்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ லென்த்தாக ஒரு பாட்டு இருக்குது, ஆனால் இவ்வளோ லென்த்தாக போகிற மாதிரியே தெரியலையே, என்ன இது, எப்படி இது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நான் முத்துக்குமார் யுவன் காம்பினேஷன் தான் நிறைய பேர் வந்து பயங்கரம்லாம் பேசுவாங்க. அது உண்மையாகவே பயங்கரம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜிவி பிரகாஷ் நான் முத்துக்குமார் காம்பினேஷன் வந்து இதை விட ஆக்சுவலாக நிறைய இடத்துல இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா யுவன் நாமுத்துக்குமார் வந்து அது ஒரு மாதிரி கிளீஷேவாக வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எல்லாரும் அதை வந்து பேசுகிறாங்க, அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், ஓகே நான் எதுவுமே சொல்ல. ஆனால் வந்து ஜிவி பிரகாஷ் நாமுத்துக்குமார்னு வரும்போது அது 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 வந்து இதே மாதிரி வேறு ஒரு ஃப்ளேவரில் அது ரொம்ப சூப்பராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேர் கொலாபரேஷன் இந்த பூக்கள் பூக்கும் வரும்போது நான் சூப்பரா செம்மையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த பாடலை நான் வந்து இந்த இதுவும் காதல் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இதில் எப்படின்னா வழக்கமாக காதல்னால் இப்படி தான் அப்படிதான்னு சொல்லி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிற பாட்டு, இப்படிலாம் கூட காதல் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் இதில் எடுத்து பேசலாம் அப்படின்றது தான் வந்து இதோட ஐடியா. ஸோ அதனால தான் வந்து இந்த சீரீஸில் இந்த பாட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். ஏன் வந்து இதில் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரியும். சரி,
இந்த பாட்டு ரிலேட்டடாக என்கிட்ட வேறு நிறைய கதைகள் வேறு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இந்த பாட்டோட அந்த நடுவில் ஒரு வேர்ஸ் வருது இல்லை, அந்த அது வருது இல்லை, அது இவ்வளோ ஸ்லோவாக ஃபஸ்ட்டு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சான். அதுக்கு லிரிக்ஸ் வந்து வச்சு பாடும்போது ஒரு மாதிரி ரேப் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் விஜய் இருப்பார், அவர் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நான் அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் டியூன் இப்படி பண்ணார், அவர் சூப்பராக இருக்கும். அந்த இன்டர்வியூ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நான் கொஞ்சம் இப்படி பண்ணுவார், செமையாக இருக்கும் அதை பார்க்குறது. பண்ணி நான் வந்து அதை சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது ஒரு சூப்பரான மேட்ரு. இன்னொன்று என்னென்னா, இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக இது கரெக்டான வேர்டான்னு எனக்கு தெரில, ஆனால் ஒரு கிளாசிக்கல் சாங் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் இதை கேட்கும் போது. ஏன்னா இதில் ஃப்ளூட்டு, அப்புறம் எனக்கு கேட்ட வரைக்கும் சொல்கிறேன், ஃப்ளூட்டு கேட்டுச்சு, அப்புறம் தபேலா கொஞ்சம் கேட்டுச்சு, அப்புறம் ஒரு பானை தட்டுற சவுண்டு கொஞ்சம் கேட்டுச்சு, அப்புறம் அங்கங்கே அந்த ஸ்டார் அப்படி போகிற மாதிரி சில சவுண்ட்ஸு, அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து சில இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் வந்து கேட்டுச்சு, அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கலான ஒரு சாங் கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இதில் நடுவில் ஒரு மேட்ரு வேறு, ஒரு ட்ரான்சிஷன் வரும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த கிளாசிக்கல் சாங்கோட ஃபீலிங் வந்து இதில் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக எனக்கு தெரிஞ்சது. ஒரு நல்ல இயர்ஃபோன்லாம் போட்டு கேட்டோன்னா அந்த பானை தட்டுற சவுண்டு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. அந்த பானை தட்டுற அந்த தபேலா சவுண்டு, அது இல்லாமல் ரூப்குமார் வேறு இது பாடியிருப்பார். அவர் யார் தெரியுமா, நம்ம ஒரு தேவதை பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து அவர் தான் பாடியிருப்பார். அவர் வேறு இந்த ஹை நோட்ஸ்லாம் போகும்போது எங்கேயோ போயிடுறாரு அவர். அது ரொம்ப ஹையாக போய் அந்த அளவுக்குலாம் பாடவே முடியாது ஒரு மனிதரால், அப்படின்ற மாதிரி அளவுக்கு ஒரு ஹைஸ் வந்து போய் பாடுறாரு. அது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து அதான் ஒரு கிளாசிக்கல் சாங் மாதிரியான ஒரு ஃபீலிங். ஆனால் நம்ம கேட்கும் போது அது அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பாட்டோட லிரிக்ஸ் அது வேறு, அது டோட்டலி வார்த்தைகளே இல்லை அதை பற்றி சொல்கிறதுக்கு. இன்னொன்று, இதோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. அவங்க வந்து அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து அந்த இது எழுதியிருப்பாங்க, மீட் மீ அட் 5 PM சொல்லி, அந்த சென்னை சென்ட்ரலோட அந்த இதெல்லாம் வந்து வரைஞ்சி அவன் துணி துவைக்க போகும்போது அதை பார்த்துட்டு அங்கே வந்து நிற்பான். இந்த மாதிரி ஒரு சீன், அவங்க தமிழ் கற்றுக்கிறது, அப்புறம் அவங்க 2 பேர் வந்து அந்த டிரான்ஸ்லேட்டரை நடுவில் ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு மாற்றி மாற்றி பேச வச்சுக்கிறது. ஒரு மாதிரி என்ன ஃபீலிங்னே தெரியாமல் இருக்கிற ஒரு ஃபீலிங் அது ரொம்ப நல்லா அந்த வீடியோ சாங்லேயே காட்டியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து, ஸ்பாட்டிஃபைல இந்த பாட்டை கேட்கும்போது சூப்பராக தான் இருக்குது, ஆனால் வீடியோ சாங் வந்து 11 இயர்ஸ் முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கேட்கும்போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் இந்த பாட்டே ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிங்கர் ரூப்குமார் இருக்கால், அவரோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அங்கே விட இங்கே கொஞ்சம் லவுடாக இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அது எப்படின்னு தெரில, நீங்கள் வந்து கேட்டு சொல்லுங்கள். அது அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு யூடியூபுக்கும் ஸ்பாட்டிஃபைக்கும். நிறைய இடத்துல வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்லாம் வந்து யூடியூப்பில் சூப்பராக கேட்குது, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் யூடியூப்பில் ஒரு சித்தார் சவுண்ட் ஒன்று வரும், அது சரியாகவே கேட்கல. ஆனால் ஸ்பாட்டிஃபைல அது சூப்பராக கேட்கும், இங்கே அது கேட்கல. அந்த மாதிரி சில பல விஷயங்கள், அது என்ன காரணம் என்ன எது ஒன்றும் தெரில, இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணுது. அதே மாதிரி பாட்டு வந்து எல்லா பாட்டும் வந்து அப்படியே ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லோவாக ஒரு மெலோடி வந்து, அதுக்கப்புறம் அந்த சிங்கரோட வாய்ஸ் வந்து அப்படி ஆரம்பிக்கும், அப்படி ஸ்லோவாக போய் எப்படி மேலேருந்து அப்படி போகுது. கரெக்டாக இந்த பாட்டு அவ்வளோ கிடையாது, எடுத்த உடனே வராரு. எனக்கு தெரிஞ்சு அது ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த தானதோம் தனனதானதோம் தனன தானதோம் தனனதானே, இந்த தானே அங்கே தான் நான் அதை ஜிவி பிரகாஷ்ன்னு டவுட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது லைட்டாக ஜிவி பிரகாஷ் மாதிரியே இருக்காது, யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து தானே அப்படின்ட்டு இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க, மேல் சிங்கர். பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லையே, புலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே, எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இது எதுவோ அப்படின்னு அது ஒரு மாதிரி போகுது. ஃபீமேல் சிங்கர் வந்து ஹரிணி பாடினாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இந்த தானதோம் தான அது வருதில்ல, அப்படியே முடிஞ்சுட்டு பூக்கள் பூக்கும் தருணம்
அந்த தருணம் அது இருக்குல்ல, அது எக்ஸாக்டாக அந்த பூ வந்து இப்படி இந்த யூடியூப்லலாம் அந்த வீடியோஸ் அப்படியே போடுவாங்க, ஸ்பீடாக அப்படியே பூ பூக்கிற மாதிரி, அந்த மொமெண்ட் அப்படி கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த தருணம்ன்ற அந்த போர்ஷன் மட்டும். லிரிக்ஸ் வந்து பாருங்கள், பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு உயிரே பார்த்தது யாரும் இல்லையே. அந்த பூ பூக்கிற அந்த டைம் இருக்குல்ல, அதை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புலரும் காலை பொழுதை முழு மதியும் பிரிந்து போவதில்லையே. நிலா வந்து அங்கே தான் இருக்குது, காலை பொழுது வந்தாலும் நிலா வந்து இதை பிரிஞ்சு போகாமல் அங்கேயே நிற்குது அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் காதல்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று சொல்கிறாங்க. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே. சிம்பிள். நேற்று வரைக்கும் போர் அடிச்சிருந்தது, டைமே போகல, என்னடா இது அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா உன் கூட இருக்கும்போது டைம் போகிறதே தெரில அப்படின்றத ஒரு அருமையான ஒரு விஷயமா வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நேற்று வரை நேரம் போகவில்லையே, இந்த வேரியேஷன் காட்டுறாரு தெரியுமா, இது வந்து இந்த பாட்டு ஃபுல்லாக நிறைய இடத்துல அவர் காட்டிக்கிட்டே இருப்பார். இங்கே காட்டுவார், திடீர்னு அடுத்த ஸ்டன்ஸில் கொஞ்சம் ஹையாக வந்து போவார், பூந்தளிரே அப்படி அங்கே ஒரு மாதிரி ஹையாக போவார். இப்படி போயிட்டு அங்கேருந்து என்ன தெரியுமா வருது, ரொம்ப ஹையாக போயிட்டார் அவர். அங்கே போய் இப்படி இறங்கி திடீர்னு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுவார். இது எப்படின்னா, டக்குன்னு வந்து கொஞ்சம் காண்டாயே சும்மா அமைதியார் அப்படின்னு சொல்லி கத்திட்டு, சே ஒன்றும் இல்லை சும்மா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி பூந்தளிரே அப்படின்னு போயிட்டு, இரவும் விடியவில்லையே அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே பூந்தளிரே, இங்கே இறங்குறாரு இங்கே ஏறுறாரு என்னென்னமோ பண்ணுறாரு. அதில் இந்த லைனு, இரவும் விடியவில்லையே அது விடிந்தால் பகலும் முடியவில்லை. இரவு வந்து விடிய மாட்டேங்குது, அது விடிஞ்சிருச்சுன்னா பகலும் ஒரு மாதிரி டைமே எனக்கு போக மாட்டேங்குதுன்றத எவ்வளோ அழகாக, இரவும் விடியவில்லையே அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே பூந்தளிரேன்னு போடுறாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இரவும் விடியவில்லை, இது வரும்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளூட் வந்து குட்டியாக இதோட வந்து அப்படியே அட்டாச் ஆகிருக்கும், அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டோட முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டே இந்த ஃப்ளூட்டு தான். இந்த ஃப்ளூட்டை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நிறைய இடத்துல வந்துட்டு போகுது. அதே மாதிரி பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லையே, அங்கே ஒரு சின்ன டட்டு அப்படின்னு ஒரு அந்த சவுண்டு. அப்புறம் அவங்க பாடும்போது, புலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே உனதருகே நேரம் போதவில்லையே. இந்த ஹைஸ்லாம் போகும்போது அந்த ஃப்ளூட் பின்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வேறு வரும். எதுவும் பேசவில்லையே இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இந்த எதுவும் பேசவில்லையே இன்று ஏனோ எதுவும் தோணவில்லையே. ஒருத்தவங்களோட நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோன்னா அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, ரெண்டு பேர் சும்மா உட்காரலாம், ரெண்டு பேர் பக்கத்தில் ஒன்றுமே பண்ணாமல் பேசாமல், அங்கே ஒரு ஆக்வர்ட்னஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே வராது. அப்படின்றத எதுவும் பேசவில்லையே இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, சிம்பிள். எதுவுமே இன்றைக்கி நான் பேசலை ஏன்னா இன்றைக்கி எதுவும் தோணலை அப்படின்னு, அது ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த பாட்டில் அவர் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இதான் காதல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காட்டுறாரு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக முடிஞ்சுட்டு திரும்பி அந்த தாரதோம் தானதான் இந்த இதெல்லாம் வரும்போது அவர் பின்னாடி ரூப்குமார் இருக்கார்ல, அவர் ரொம்ப மோசமாக அவர் போகிற ஹை நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா அந்த ஹை வாய்ஸில் அப்படியே போயிட்டே இருக்கும். அது தானே இங்கே இது போகுதுன்னா அவர் பின்னாடி அங்கே ஹை நோட் பாடிக்கிட்டே இருப்பார். இதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்லூடு, இவ்வளோ பெருசா இன்னும் முடியல. இவ்வளோ பெருசா இன்டர்லூட் இருக்கு. இப்பெல்லாம் பாட்டே இவ்வளோ பெருசாக தான் வருது. இன்டர்லூடு ஒரு மனுஷன் இவ்வளோ பெருசாக வாசி வச்சிருக்காரா அப்படின்னு. அந்த ஃப்ளூட் வேற
ஒரு மாதிரி அந்த ஃப்ளூட் சவுண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் காதில் வந்து க்ளீனாக கேட்குது அப்படின்னு, திடீர்னு இந்த சைடு காதில் ஃப்ளூட் வாசிக்கிறாங்களே, அந்த வாசிக்கும் போது அந்த காற்று உள்ளே போய் இப்படி வெளியே வரும்போது அந்த டிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு சவுண்ட் இப்படி கேட்கும். அது வந்து இந்த காதில் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி இப்போ ஃப்ளூட் வந்து வாசிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஒரு மாதிரி தரர 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 அந்த இடத்துலலாம் வந்து அந்த தரர அந்த இப்படி ஸ்பார்க் மாதிரி இப்படி போகுதுல்ல, அப்படி போகும்போது அந்த ஃப்ளூட்டோட அந்த ஏர் புஷ் ஆகிற சவுண்டுமே ஒரு மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்கிறது தெரில, அது மாதிரி கேட்குது. இந்த பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் இன்டர்லூட் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து பின்னாடி ஒரு தபேலா ஒரு பானை போட்டிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேனே, இப்போல்லாம் பாட்டே இவ்வளோ நேரம் தான் இருக்குது, கேட்டால் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க பாட்டெலாம். இப்போது நாங்கள் வந்து சீக்கிரமாக சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. அங்கே ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ பெருசாக ஃப்ளூட்டில் மட்டுமே இன்டர்லூட் வச்சு அதெல்லாம் கேட்பாங்களா நீ போடுறா அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காரு. இது முடிஞ்சிட்டு அருமையான வரிகள் அப்படியே உங்கள் காதில் வந்து பாயுது. எப்படின்னா, வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பாவை பார்வை மொழி பேசுமே, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே, வேரின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி, இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே, வாளின்றி போரின்றி வலியின்றி யுத்தமின்றி, இது என்ன இவன் அன்பு என்னை வெல்லுதே, இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும். அதாவது சரி, நம்ம வரிகள்லேருந்தே போவோம். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பாவை பார்வை மொழி பேசுமே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து இவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. சரியா? இதை எப்படி சார் கனெக்ட் பண்ணுவீங்கன்னா, வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, வார்த்தையே தேவையில்லைன்ட்டிங்களா? ஆமாம் சார், வார்த்தை தேவையில்லை சார் வாழும் காலம் வரை. சரி, பாவை பார்வை மொழி பேசுமே, பார்வையே போதுமே, அதுலேயே ஒரு லாங்குவேஜ் இருக்கே அதுவே பேசுமே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வாழ்க்கையே அவ்வளோதாங்க, நேற்றும் தேவையில்லை நாளைக்கும் தேவையில்லை, இப்போ இருக்கிற இந்த மொமெண்ட்டு தானே மேட்ரு, இன்று இந்த நொடி போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேரின்றி விதையின்றி விண் தூ, இந்த இடத்துல நீங்கள் சரி மியூசிக்கும் சொல்லிடுறேன் இந்த இடத்துலையே, இந்த வேரின்றி விதையின்றி விண் தூ இந்த இப்படி கட் 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 இப்படி ஆகுதுல, அதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தபேலா சவுண்டு அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும், டன் டட் அந்த ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அது நீங்கள் கேளுங்க, லிரிக்ஸ் வருவோம். வேரின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி, இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு. வேரும் இல்லை, விதையும் இல்லை, மழையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இவன் தோட்டத்தில் எப்படி பூ பூக்குது? அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, வாள் இல்லை, போர் இல்லை, வலி இல்லை, யுத்தம் இல்லை, எதுவுமே இல்லாமல் இவன் அன்பு என்னை எப்படி வந்து வெல்லுது? எல்லாருமே வந்து அந்த இந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும், அவளை எப்படியாவது நம்மளை அது மாதிரி இல்லை, அவங்கள வின் பண்ணுங்கன்றேன் நான், அன்பால் அவங்கள வெல்லுங்க, போய் அவங்கள வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வாளின்றி போரின்றி வலியின்றி எதுவுமே இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இவன் அன்பு என்னை எப்படி வெல்லுது அப்படின்னு அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும். மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு தயக்கம் ஒன்று இருக்குது, பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, இது எங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இவர் யோசிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஸ்டேட்டில் தானேங்க இருக்கேன் அப்படின்றது அவங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே விளக்கம் கிடைக்கும்னு சொன்னிங்கன்னா நானும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பூந்தளிரே அங்கே போகிறாரு அவர். அப்படியே போயிட்டு என்ன ஆகுது, இந்த பாட்டுலேயே சரி ஓகே, இதுக்கு முன்னாடி மியூசிக் அந்த இது சொல்லிடுறேன். இந்த இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதுவே ரொம்ப பயங்கரமாக இருக்கா. இதுக்கு பின்னாடி அவர் இந்த இடத்துல ஒரு மாதிரி சாஃப்டன் பண்ணுறாரு அந்த பாட்டை, அப்படி மெருதுவாக்கும் போது பின்னாடி அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே ஆட் பண்ணுறாரு. இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதில் லைட்டாக ஒரு ஃப்ளூட்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு.
அது ஒரு சைடு வேற போகுது ஃப்ளூட்டு. எவ்வளோ தாங்க ஒரு மனுஷன் தாங்கிறது அப்படின்ற மாதிரி அப்படியே சாஃப்டாக்கி அங்கே பூந்தளிர் அப்படி போகும்போது நம்மளுக்கு அந்த ஹையாகவே தெரியாது, அப்படின்ற மாதிரி இருப்போம் நம்ம. இப்படியே போகுது அந்த பாட்டு, அங்கே அங்கே வருது. Oh, where would I be without this joy inside of me? It makes me want to come alive. It makes me want to fly into the sky. Oh, where would I be having you next to me? Oh, where would I be? Oh, where? Oh, where? இங்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், ஏன்னா ஒரு சின்ன கதையும் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் இருக்குல்ல இந்த பாட்டில், இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா ஆல்ரெடி பாட்டு கிளாசிக்கலாக ஒரு மாதிரி அப்படி போயிட்டுருக்க நேரத்தில் அப்படி வராங்க ஆண்ட்ரியா. அது ஒரு மாதிரி என்ன ஒரு ஃபியூஷன், அது அப்படியே அழகாக பிளெண்ட் ஆகி அப்படி வரும். அவங்க அது கரெக்டாக வேறு ஏமி ஜாக்சன் உட்காந்து பாடிட்டு இருக்காங்க. அதில் அவங்க ஒரு பிஓவி எப்படி இருக்கும், இந்த இங்கிலீஷ் லைன்ஸ் கொஞ்சம் போட்டு அருமையாக பண்ணியிருப்பாங்க. என்ன கதை, நான் கதை சொல்கிறேன்ல, முத்துக்குமாரோட 50வது பிறந்த நாளுக்கு ஒரு ஷோ மாதிரி ஒன்று வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ராமு, யுவன், அப்புறம் ஜிவி பிரகாஷ், சைந்தவி எல்லாருமே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஷோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபுல்லாக முத்துக்குமார் பாட்டெல்லாம் பாடுவாங்க லைவில். அது வந்து எங்கே நடந்தது தெரியுமா, நேரு ஸ்டேடியம் நடந்துச்சு, இண்டோர் ஸ்டேடியமில். நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம் அதுக்கு. அதில் போயிட்டு அது வேறு வியூ வேறு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ டிக்கெட்டு தெரியுமா, 500 ரூபாயா 1000 ரூபாயா தெரில. ஃபஸ்ட் டைம் நான் வந்து 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டு போட்டேன்னு நினைக்கிறேன். அப்போது போன வருஷம் தான் நினைக்கிறேன். ஆமாம், 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டு போயிட்டு உக்காடுறோம். சீட்டு வேறு செம்மையாக இருந்துச்சு. இது வந்து நம்ம நார்மல் கான்சர்ட் மாதிரிலாம் கிடையாது, இண்டோர் ஸ்டேடியமாக உக்காந்துக்கலாம் நம்ம போயிட்டு. எனக்கு வேறு ரொம்ப நிம்மதி, அப்பாடான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நானும் அவ்வளோ போயிட்டோமா. போனால் வந்து ஃபுல் காலி, உள்ளே எங்கே வேணால் போய் உக்காந்துக்கலாம். கரெக்டாக சென்டராக ஒரு இடத்த பார்த்து உக்காந்து பிடிச்சாச்சு, உக்காந்துட்டோம். வியூ வந்து செம்மையாக இருக்குது, ஓகேவா. அப்படியே வந்து பாட்டு ஒரு பாட்டாக வேறு பாடுறாங்க. எல்லாமே நேரில் கேட்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்குது. இதில் வேறு ஃபஸ்ட் டைம் வேறு யுவனை வேறு பார்க்குறேன். யுவன் வராரு, வாசிக்கிறாரு, அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கா. ஜிவி பிரகாஷ் தான் ஒரு நிறைய பாட்டு வந்து கொஞ்சம் பாடினார். ஜிவி பிரகாஷ், சைந்தவியும் வந்திருந்தாங்க. அந்த பாட்டு வந்து இந்த பூக்கள் பூக்கும் தருணம் வந்து பாடினாங்க. அது யூடியூப்பில் கூட அந்த லைவ் இருக்கும். பூக்கள் பூக்கும் லைவ் போட்டிங்கன்னா அந்த முத்துக்குமாரோட பிறந்தநாள் இது லைவ் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இந்த பூந்தளிர் அது முடிஞ்சுட்டு அப்படியே அந்த இங்கிலீஷ் வேர்ஸ் வருதுல்ல, அப்படியே அந்த இது போயிட்டுருக்கு. நான் அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாட்டை. அப்போ சும்மா என் ஃப்ரெண்டு அவகிட்ட உட்காந்துட்டு இருந்தா. அவகிட்ட சொன்னேன், இப்போது இந்த அதுக்கு ஆண்ட்ரியா வந்தாங்களாம், ஆண்ட்ரியா திடீர்னு வராங்களாம், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து ஒரு கதவு இப்படி திறந்துட்டு ஆண்ட்ரியா மைக்கோட வராங்க. அப்படின்னு வராங்க. ஆஹா, எனக்குலாம் வந்து என்ன சொல்கிறீங்க எப்படா அப்படின்னு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு ஆண்ட்ரியா வருவாங்க அப்படின்னு சொல்லி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பார்த்தா திடீர்னு வராங்க அவங்க உள்ளேருந்து. ஐயோ, சரியான மொமெண்ட் அது வந்து மறக்கவே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பாட்டில் இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பியானோ கீஸ் வந்து இப்படி அப்படின்னு ஒரு ஸ்லிப் இப்படி ஆகும், டக்குன்னு இப்படி விழுகிற மாதிரி. அப்படின்னு ஒரு ஸ்லிப் ஆரம்பிச்சு அப்படியே வரும். அப்படியே வந்து into the sky அப்படின்னு திரும்பி அந்த இது வருமா, அப்படியே வந்து அப்படியே சாஃப்ட் ஆகும் அது. அதாவது கிளாசிக்கில் இருந்து ஒரு பியானோ போர்ஷன் இங்கிலீஷ் சாங் மாதிரி போய் அப்படியே வருது. வந்து அப்படியே அந்த இது தபேலா அப்படின்னு ஒரு மேலே போகிறாரு. கூடயே அந்த பானை சவுண்டு அப்படியே போய் ஒரு சித்தார் அப்படின்னு ஒரு இன்டர்லூட் வருது. இந்த பாட்டை அன்னைக்கு காரில் நான் கேட்டேன்ல, நான் வந்து இவ்வளோ நாளாக இந்த டிரான்சிஷனை நோட்டீஸே பெருசாக பண்ணல.
அன்னைக்கு ஆண்ட்ரியா வந்து இந்த காரில் கேட்டே இருக்கேன், அப்படியே ஆண்ட்ரியா பாடுறாங்க இன்டு த ஸ்கை அது நான் வந்து அப்படியே லெவிட்டேட்டே மேலே போகிறேன். நான் பாட்டு என்ன கிட்டதுரா இது அப்படி. இந்த வைப் வீடியோலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வைப் அங்கே வேறு நடந்திருக்குன்ற மாதிரி அது அழகாக அப்படியே பிளெண்டாகி இந்த திரும்பி கிளாசிக்கலுக்கு வரும், அந்த பழைய ஃபீலுக்கு திரும்பி வரும். அந்த மொமெண்ட்டுக்காகவே அந்த பாட்டை வந்து 1000 வாட்டி கேட்கலாம். அந்த மாதிரி அப்படியே வந்து அப்படி ஸ்லோவாக அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படின்னு போகிறார் அவர். அதில் ஸ்லோவாக அந்த அப்படி வாய்ஸ் வரும்போதே அந்த பானையை அப்படியே தட்டுவாங்க, சும்மா அப்படியே தபேலா கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. கடைசியாக சித்தார் எத்தனை வருவாங்க, என்ன ஃபீலிங் தெரியுமா அது. நீங்கள் அந்த கேளுங்களேன், தயவுசு நீ வீடியோலாம் பார்க்கவே வேணான்ற நான், நீங்கள் அந்த பாட்டு மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் போய் கேட்டுட்டு வந்துடுங்க. இல்லை வரக்கூட வேணாம், நீங்கள் கேட்டு அங்கேயே தங்கிடுங்க. ஏன்னா என்னோடய வாழ்க்கை வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது அது சரியான மூமெண்ட். அது அப்படியே ஆண்ட்ரியா வாய்ஸ் ஆல்ரெடி செம்மையாக போயிட்டுருக்கு, அது இப்படி சாஃப்டனாய் ஐயோ அது வந்து சரியான மூமெண்ட். ஸ்பாட்டிஃபைல ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை யூடியூப்பில் கேட்காதீங்க, நான் சித்தார் சவுண்டு ஒன்றுமே கேட்கல, ரொம்ப கம்மியாக கேட்குது. ஸ்பாட்டிஃபைல சூப்பராக கேட்குது, வேணா உங்களுக்கு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து முடியல இதோட பாட்டு, இங்கே வராரு 2வது வேர்ஸ் வேறு வச்சுருக்காரு. 2 வேர்ஸ் வச்ச பாட்டில் இது 2வது வேர்ஸில் என்ன மேகம் இது எந்தன் வாசல் வந்து எங்கும் ஈரமழை தூவுதே, என்ன உறவு இது எதுவும் புரியவில்லை என்ற போதும் இது நீளுதே, யாரென்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவளோடு ஒரு சொந்தம் உருவானது, ஏனென்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி எங்கும் மனம் போகுதே, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே, இது எதுவோ. அதாவது என்ன மேகம் இது எந்தன் வாசல் வந்து எங்கும் ஈரமழை தூவுது. அந்த பொண்ணு ஒரு மேகமாக கருதி, என்ன இவ மேகம் மாதிரி எப்போவுமே என் வாசலுக்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கே இவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன உறவு இது எதுவும் புரியவில்லை என்ற போதும் இது நீளுதே. இப்போ தான் வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சிச்சுவேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து முன்னாடியிலேருந்தே தான் இருக்குது. இப்போ என்னென்னா புதுசாக பேர் வச்சிட்டாங்க அதுக்கு, அவ்வளோதான். பேர் வைக்காத காலகட்டத்தில் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன உறவு இது எதுவும் புரியவில்லை என்ற போதும் இது நீளுதே. சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நம்ம பேர் வச்சுருக்கோம், பேர் இல்லாத டைமில் என்ன உறவு இது எதுவுமே புரியல, இப்படி புரியாத டைம்லேயும் இது வந்து நீண்டுக்கிட்டே போதே எப்படி இது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் கேட்குறாங்க. அது அது அடுத்த லைன், அது அது என்ன லைன் அது, யாரென்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவளோடு ஒரு சொந்தம் உருவானதே. யாருன்னே யாரு தெரில, பேர் மொழி எதுவுமே தெரில, ஆனால் இவளோட ஒரு சொந்தம் ஒன்று உருவாகுது. அதுதான் ஹியூமன் எமோஷன்ஸே. இவளோட ஒரு சொந்தம் உருவானது, ஏனென்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி எங்கும் மனம் போகுதே. ஏன்னு கேட்கல, நான் வந்து நில்டு அப்படின்னு சொல்கிறேன், நிற்கும், இவன் போகிற வழியில் என் மனசு போதே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த காதல் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க, சரியா? இதெல்லாம் மறந்துடுங்க. இதை வந்து எங்கேயாவது வந்து பச்சை குத்திக்கணுன்னா கூட குத்திக்கலாம். என்னன்னா, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. இதை வந்து அதுதான் நான் சொல்கிறேன், எங்கேயாவது பச்சை குத்தி வச்சுக்கலாம். நம்ம பாதை, நம்ம போகிற பாதை, அந்த பாதையே முடிஞ்சிட்டாலும் நம்ம இன்னும் போக போகிற ஒரு பயணம் இருக்குது தெரியுமா, அந்த பயணம் வந்து முடியவே முடியாது அப்படின்னு எழுதியிருக்காரு அவர்.
நான் போகிற பாதை முடிஞ்சிச்சு, பாதையே இல்லையே இதுக்கு மேலேன்னு நீ யோசிக்கிற. ஆனால் நீ பண்ணுற பயணம் அங்கே பாதை இல்லைன்றதுனால முடிஞ்சிட போகிறது இல்லை. எப்படி நீ தாண்டி பயணம் பண்ணி தான் ஆகணும். பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே. அதுக்கப்புறம் காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே. இது என்னன்னா, இது நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாரு இவர், என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு வந்து கண் பேசும் வார்த்தைகள்னு நாமத்துக்குமாரோட ஒரு புக்கு இருக்கும். அதில் வந்து அவர் ஒரு பாட்டு எழுதுனதோட பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படின்றத சின்ன சின்னதாக எழுதி வச்சுருப்பார். அப்போது இந்த பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் இது இருக்குல்ல, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளையை தொடங்கும் நடனம் முடிவதில்லை. இந்த லைன் வந்து எங்கேருந்து அவருக்கு கிடச்சிதுன்னா, இந்த மதராசப்பட்டினம் படத்துக்கா இதுக்கு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்து சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர்ஸு லிரிசிஸ்ட்லாம் வந்து அப்படியே போவாங்க போல், அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. அப்போது அவர் எப்பவுமே இன்டர்வியூஸில் என்ன சொல்லுவார்னா, நம்ம வேறு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம். அந்த மாதிரி புதுசாக நோட்டீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆல்ரெடி எழுதுறத தவிர அதை தாண்டி இன்னும் வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாகவே வந்து எனக்கு யோசிக்க தோணும், எழுத தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரிப்லாம் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு இவங்க போயிருப்பாங்க. அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் கார் அப்படியே வந்து போயிட்டு இருந்திருக்கு. இவங்களும் ஃபோட்டோ எதனா எடுக்கலான்னு பார்த்தா பறவைலாம் எதுவுமே இல்லையா, அப்படியே போயிட்டே இருந்திருக்கான். அங்கே கரெக்டாக ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பறவை ஒரு மரத்தோட கிளையில் உக்காண்ட்ருக்கு. இவங்க கார் சவுண்டு கேட்டால் இல்லை என்னன்னு தெரில, அது என்ன ஆயிருக்கு, அந்த கிளைய புஷ் பண்ணி பறந்து அப்படி போயிருக்கு. ஓகேவா? இப்போது நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள், நம்ம என்ன பண்ணுவோம், பா என்ன அழகாக பறவை பறகுது பற்றியா அப்படின்னு சொல்லி அப்படி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே உட்காந்துருக்கவர் முத்துக்குமார், அவர் என்ன தெரியுமா பார்த்துருக்காரு, இந்த பறவை பறந்ததுக்கு அப்புறமா அந்த கிளப்பறேன் ஆடிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு அதை பார்த்துருக்காரு அவர். அதுதான் இந்த லைனு. காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம். கிளை இப்படி ஆடிக்கிட்டே இருக்குல்ல, அந்த வெயிட்டில் போனதுனால கிளை ஆடுதுல்ல, கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே அப்படின்றத அவர் எழுதியிருக்காரு. பறவையை நம்ம பார்க்குறோம், அவர் வந்து கிளையை பார்த்துருக்காரு. ஆமாம், இந்த பறவை பறந்து போனதுக்கப்புறமும் இந்த கிளை ஆடிக்கிட்டே இருக்கே, செம்ம சூப்பராக இருக்கே இந்த மேட்ரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதுதான் வந்து அந்த படத்தோட அந்த லவ் ஸ்டோரியோட கதையுமே இதுதான். அவள் என்ன தான் போனாலும் அவனோட ஃபீலிங்ஸ் வந்து அது ஒரு மாதிரி இருந்திருக்குல்ல, அந்த மாதிரி காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லை. இதுதான் அந்த லைனோட எக்ஸ்பிளனேஷன். இதை அவர் எழுதியிருப்பாரு. எனக்கு அதை படிச்சுட்டு, யார் சார் நீங்கள், இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அதுதான் அது எப்பவுமே தோணும், அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்பி அந்த பூக்கள் பூக்கும் தருணம் அது வருமா வந்துட்டு அப்படியே முடியும் அந்த பாட்டு, அப்படியே ஸ்லோவாக போய் முடிகிற மாதிரி போயிடும். ஓகே, பாட்டு முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது திடீர்னு தானதோம் தானன தானதோம் தானன தானே தான் அந்த திரும்பி வருமா. வந்துட்டு ஹரிணி தான் அவங்க பாடியிருப்பாங்க, ஃபீமேல் வெர்ஷன் வரும். பூக்கள் பூக்கும் தருணம் மாதவனே பார்த்ததாரும் இல்லையே. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மேட்ரு இருக்குது. என்னென்னா, பாட்டோட ஸ்டார்டிங்கில் வந்து பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே அப்படின்னு வரும். இந்த இடத்துல பூக்கள் பூக்கும் தருணம் மாதவனே அது வருதா, ஆதவனேன்னு வருதா. முத்துக்குமார் கிட்ட, சார் இங்கேயும் ஆருயிரேன்னு போடணுமா சார், வேறு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி டைரக்டரோ யாரோ கேட்டிருக்காங்க. அப்போ வந்து முத்துக்குமார் வந்து சரி ஓகே, அங்கே வந்து ஆதவனேன்னு என் பையன் பேர் போட்டுக்கோங்கன்னு சொல்லி முத்துக்குமார் தான் வந்து போட்டிருப்பார். அது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ ஆதவன்றது அவங்க பையனோட பேர் தான். அதை வந்து அங்கே அவர் எழுதியிருப்பார். பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரேக்கு பதிலாக ஆதவனேன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆதவனேன்னு போட சொல்லியிருப்பார். போட்டு பார்த்ததாரும் இல்லையே, திரும்பி அந்த பழைய லைன் வந்து இது எதுவோ அப்படின்னு அங்கே போய் அப்படியே முடியுதுல்ல, தானதோம் தான அந்த லைன். அது எப்படின்னா, இந்த தானதோம் தான இது முடிகிற ஸ்டேஜில் இது வரும்போது நல்லா நீங்கள் கேளுங்க. ஒரு சைடு ஹரிணி ஹையா பாடுவாங்க, ஒரு சைடு இவர் ரூப்குமார் இவரை ஒரு சைடு ஹையா பாடுவார். இதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் ஆல்மோஸ்ட் கிட்ட முடிகிற டைமில் கத்துவார் ஒரு அவ்வளோ ஐயா அப்படின்னு அங்கே ஹையில் பின்னாடி பாடிக்கிட்டு இருப்பார் அவர். அது நல்லா நோட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு வந்து கேட்கும். அது அப்படின்னு அங்கே பாடி அதுக்கப்புறம் பாட்டு முடியும். இந்த பாட்டுக்கு நடுவுலையே வேறு லெஃப்ட் ரைட்னு ஒரு ஸ்பார்க்கிள் சவுண்ட் வந்து இப்படி 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 அப்படி இப்படி அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும்.
அதே மாதிரி பாட்டு முடிகிற டைமில் அது இவரா ரூப்குமாரா ஜி பிரகாஷா யாருன்னு தெரில, அந்த லாஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸோ 4 செகண்ட்ஸோ தானதும் தனன தானதும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அது வந்து செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. நல்லா கேட்டிங்கன்னா தெரியும். அது இந்த மாதிரி சில மேஜிக்கலான விஷயம்லாம் இந்த பாட்டில் நடந்து அப்படியே போய் இந்த பாட்டு முடியும். 6 நிமிஷம் பாட்டு. 6 நிமிஷம்ன்ற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. இவ்வளோ பெருசாக 2 இன்டர்லூடு வேறு வச்சுருக்காங்க உள்ளே. அதில் ஒரு இன்டர்லூடு இன்னும் வேறு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப செம்மையான பாட்டு அது. 2 வேர்ஸ் வச்சு சூப்பராக. அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் பாட்டை பற்றி பேசலான்னு வந்தேன். இந்த மாதிரி வேறு பெர்ஸ்பெக்டிவ், வேறு காதல் பற்றி வந்து அவர் நாமத்துக்குமார் எழுதியிருப்பார். சூப்பராக இருக்கும். அதுதான். ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் எனக்கு ஜாலியாக இருக்கும் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. படிக்கிறதுக்குலாம் ஜாலியாக இருக்குது. அந்த மாதிரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா.